எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. எங்க கூப்பிட்டீங்கல்ல? எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சு. நான் ரெடி ஆயிட்டேன், வாங்க போலாம். டைம் ஆச்சுல, எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னும் டைம் இருக்கு அனிதா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? நானா? இல்லையே, நல்லா தான் இருக்கேன். சமாளிக்காத அனிதா. நானும் காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப பதட்டமா தான் இருக்கேன். அதனால தான் கேக்குறேன், என்னாச்சு? ஏதாச்சும் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? என் மூஞ்சிலே தெரியுதா என்ன? ஆமா மேடம், நல்லா தெரியுது. உன்னை பார்த்தாலே தெரியுது எதுக்கோ ரொம்ப பதட்டமா இருக்கேன்னு. என்னாச்சு அனிதா? இன்னைக்கு ப்ராஜெக்ட் அட்மிஷன் இருக்கு, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? ஆமாங்க, அது என்னன்னு தெரியல. எப்பவும் நான் இவ்வளோ பதட்டப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன். ஆனால் ஏதோ மனசுக்கு தப்பாக தோணிட்டே இருக்கா. அதான் நல்லபடியாக இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடணும். அதுவும் கிளைண்ட்ஸ் வேற நேரில் வராங்கல்ல, அவங்க முன்னாடி ப்ரெசன்டேஷன் வேற இருக்கு. அதாங்க கொஞ்சம் தயக்கமா பயமா. அனிதா, உன்னால முடியும். நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றியா என்ன? இதுக்கு முன்னாடி 3 to 4 டைம்ஸ் ப்ரெசன்டேஷன் கிளைண்ட்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்க. எல்லாம் நல்லா தானே பண்ண. அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லை, இந்த ப்ராஜெக்டை நான் நேற்று செக் பண்ணனே, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சிருக்க. இன்னும் சப்மிட் மட்டும் தானே பண்ணணும். அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அதுவும் சப்மிட் பண்ணாமல் ஏன் நம்ம டிலே பண்ணியிருக்கோன்னா, கிளைண்ட்ஸ் வந்து நேரில் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நேரில் வந்து ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ண போகிறோம். அவ்வளோ தானே. நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகக்கூடாது, சரியா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அனிதா, இங்கே வா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் ரூம் இல்லை, விடுங்க. என் பொண்டாட்டி ரொம்ப நேரமா ஏதோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கால, அவளை சமாதானப்படுத்தணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல, யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க, சரியா? இங்க பாரு அனிதா, நான் திரும்பவும் சொல்றேன். நேத்தே நாங்க 2 பேருமே ப்ராஜெக்டை ஃபுல்லா செக் பண்ணோம். பர்ஃபெக்டா இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க? ஜஸ்ட் இன்னைக்கு நீ கிளியரா ப்ரெசன்டேஷன் பண்ணா போதும், ஓகேவா? கிளைண்ட்ஸ் இது வரையும் எத்தனையோ முறை உன்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்து நீ அதை சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்க. அதே கிளைண்ட்ஸ் திரும்பவும் உன்கிட்ட தான் ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிற அளவு பண்ணியிருக்க. அதனால தானே உன்கிட்டே திருப்பி நாங்கள் கொடுத்தோம். நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு தெரியுது. இது 5 crores ப்ராஜெக்ட், அதனால தானே பயப்படுற. லூசு, அதெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்? எப்பவும் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவியோ அதே மாதிரி பண்ணு. அது மட்டும் இல்லை, கிளைண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு நல்லா தெரிஞ்ச கிளைண்ட்ஸ் தானே. அப்புறம் நீ எதுக்கு பதட்டப்பட்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக இன்னைக்கு என் பொண்டாட்டி சக்ஸஸ் ஆக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க. இன்னைக்கு அஸ்வின் ஆஃபீஸ் வருவான் தானே? ஆமாங்க, நேற்று ஒரு நாள் தானே லீவ் போட்டிருந்தாரு. இன்னைக்கு ஆஃபீஸ் வந்துடுறேன்னு சொன்னாரு. காலையிலே கால் பண்ணி பேசிட்டாரு. ஓகே ஓகே. சரி விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பால்கனியில் நிற்கிறோம், விளையாடாதீங்க. விடுங்க, போகலாம், கிளம்பலாம். கிளம்பலாம் கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று வேணும்ல, அது கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமா கிளம்பிடலாம். என்ன வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க, நான் போய் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு என் பொண்டாட்டி கூடவே இருந்தா போதும். எதுவும் எடுத்து வைக்கணும்ல அவசியம் இல்லை. ஏங்க, என்னங்க? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் இப்ப முடியாது, விடுங்க. அப்படியா? முடியாதா? எங்க இப்ப சொல்லு. முடியாது. அப்படியா? அது காலை அணைப்பின் வாசமும் காதில் கிறங்கும் சுவாசமும் சாகும் போது தீர்ந்திடாத உயிரே காதில் உதைக்கும் பாதமும் மார்பில் கிடக்கும் நேரம் வாழும் வரைக்கும். என்னடி வெக்கமா? ஷோ, நீங்க இருக்கீங்களே, விடுங்க. சரி, இங்க பாரு. எதையும் யோசிக்க கூடாது. மைண்ட் ரிலாக்ஸா இருக்கா? ம்.
அவ்வளோதான். மைண்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு எப்பவும் எப்படி நீ ஃப்ரீயாக ப்ரெசென்ட் பண்ணுவியோ அதே மாதிரி பண்ணு. நீ ஒன்றும் புதுசாக எந்த கிளைண்ட்ஸையும் பார்க்க போகிறதில்ல. அதில் 4 பேர் வராங்க, உனக்கு 3 பேர் ஆல்ரெடி தெரியும். ஒருத்தர் மட்டும்தானே புதுசாக வராரு. என் பொண்டாட்டி அவரையும் சீக்கிரமாக சமாளிச்சிடுவான், சரியா? அதான் நானும் சூர்யாவும் அங்கேயே இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எப்படியும் அஸ்வினும் உன் கூட தான் இருக்க போகிறாரு. அப்புறம் என்ன, நீங்கள் 2 பேருமே நல்லா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி ஏதாச்சும் முடியலன்னா நானும் சூர்யாவும் இருக்கோம்ல, நாங்கள் ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம், சரியா? நீ எதுக்கும் பயப்படாத. ம், சரி, ஓகே. கிளம்பலாமா? கிளம்பலாம். அவ்வளோதான். என் பொண்டாட்டி இப்படி சிரிச்சுட்டே இருந்தாதான் அழகா இருக்கா. எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும், ஓகே? ம் உன் தேவையை நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன் உன் காதலை கடன் வாங்கி. கவின், சொல்லு வைஷு. பிஸியாக இருக்கீங்களா? ஆமா வைஷு, கொஞ்சம் மெயில்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. சொல்லு, என்ன விஷயம்? அது இன்னைக்கு தீபா வரல, லீவு. எனக்கு தனியாக பிரேக் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. நீங்கள் கூட வரீங்களா? என்ன, என்னையா கூப்பிட்டேன்? ஏன் கூப்பிடக்கூடாதா? அது எப்பவும் தீபா இருப்பா, எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது. டீம் மெம்பர்ஸ்லாம் சீனியர்ஸாக இருக்காங்களா, அவங்கள கூப்பிட ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. நீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தானே, வரீங்களா ப்ளீஸ்? அது நான் வரல வைஷு, தப்பாக நினைக்காத. பிகாஸ் இவ்வளோ நேரம் ட்ரைனிங் செஷன் போயிட்டு இருந்தது. இப்போ தான் முடிச்சுட்டு வந்து மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பிரேக் வந்தேன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நான் வரலையே. ஓ, அப்படியா? இட்ஸ் ஓகே கவின். சரி, நீங்கள் ஒர்க் பாருங்க, நான் போய்க்கிறேன். உனக்கு தான் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குன்னு சொன்னல, டீமில் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போ. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க சீக்கிரமா. கவின், எல்லாரும் எல்லா டைமுக்கும் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு தனியாக போக தெரியும். நான் ஒன்றும் தனியாக போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டுலாம் உங்களை வந்து கூப்பிடல. ஒரு கம்பெனி கிடைக்குமேன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் கூப்பிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் கிளம்புறேன். கூட போயிருக்கலாமோ? பாவம், தீபா இல்லாதனால தானே வந்து என்னை கூப்பிட்டா. அப்போவும் நான் ஏன் இப்படி பதில் சொல்லி அனுப்புனேன்? பாவம், ஹர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி பேசிட்டு போறா. சரி, வந்து கூட மெயில்ஸ்லாம் அனுப்பிக்கலாம். எப்படியும் அவள் தனியாக தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நாமளும் போகலாம். நான் வரலன்னு சொன்ன உடனே மூஞ்சே மாறிடுச்சு. எனக்கே பார்க்க பாவமாக இருக்கு. ஏண்டி இப்படி குழந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு? சரி, நானும் வரேன். நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் தான் ஒர்க் இருக்கு வர முடியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன? அப்படிதான் சொன்னேன். இருந்தாலும் மேடம் தான் தனியாக வந்திருக்கீங்களே, அதான் கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்னால் தனியாக இருந்துக்க முடியும். எனக்கு ஒன்றும் இது புதுசெல்லாம் கிடையாது, சரியா? தனியானா யாராச்சும் கம்பெனி கொடுத்தா நல்லா இருக்குமேன்றதுக்காக தான் வந்து கூப்பிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் உங்கள் வேலையவே பார்க்கலாம். எனக்காகலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எங்கே டைம் இருக்க போகுது? நீங்களாம் ரொம்ப பிஸி பர்சன். ஒரு கம்பெனிக்கே ஹெச்ஆராக இருக்கீங்கன்னா சாதாரண எம்ப்ளாயி. என்கிட்ட போய் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? என்னால் புரிஞ்சுக்க முடியுது. போங்க போங்க, உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. இவ கூட ஃபீல் பண்ணி வந்திருப்பான்னு பார்த்தா மேடம் அப்ப என் மேல கோவத்தோட தான் வந்து உட்காந்துருக்கியா? நீ புரிஞ்சு தள்ளுறதுலே தெரியுதுடி. என்ன, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கம்பெனி கொடுக்கணும்னு தேவையே இல்லை. என்னால் தனியாக இருந்துக்க முடியும். நீங்கள் எந்திரிச்சு போங்க. சரிம்மா, உனக்கு நான் கம்பெனி கொடுக்க வரல. பட் எனக்கு தனியா காஃபி கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால மேடம் எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? சாரி கவின், சும்மா தான் விளையாடினேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. என்னது, விளையாடுனியா? எனக்கு தெரியும், நான் அப்படி மூஞ்சி வச்சு வந்த உடனே கண்டிப்பாக நீங்கள் பின்னாடியே வருவீங்கன்னு யோசித்தேன். அதே மாதிரியே வந்துட்டீங்கல்ல. இருந்தாலும் உடனே சமாதானம் ஆகக்கூடாதுல்ல, கொஞ்சமாச்சும் கோவமாக இருக்க மாதிரி பில்டப் கொடுக்கணும்னு நினச்சேன். அதான் ட்ரை பண்ணேன். சாரி. அடி பாவி, அப்போ எல்லாம் மாஸ்டர் பிளான். இது பிளான்லாம் இல்லை கவின், சீரியஸாக தனியாக வரதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, மற்றபடி எதுவும் இல்லை. சரி, அப்புறம் என்ன அப்புறம்? வைஷு, அது வந்து நான் டெல்லி போகிறதா சொல்லியிருந்தேன்ல, அந்த ப்ராஜெக்ட் வந்து 2 months தள்ளி வச்சுருக்காங்க. உங்கள் டீமில் ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்களா?
ஆமா கவின், நியூவா வந்திருக்கோம்ல, எனக்கு தீபாக்கு அப்புறம் அரவிந்த், நாங்க 3 பேர் தான் அந்த டீமுக்கு நியூ. எங்களுக்கு மட்டும் டெஸ்ட் வச்சாங்க. நாங்க கேட்டோம், ஆனா ஹையர் ஆஃபீஸர்ஸ் தான் வைக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் அண்ட் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஓகே ஓகே, எப்படி பண்ணியிருக்க? சூப்பரா பண்ணிருக்கனே. அப்போ ஓகே. என்ன ஓகே, புரியல. இப்போதைக்கு புரிய வேண்டாம். டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரப்போ உனக்கு என்னன்னு தெரியும். அது வரையும் கம்பெனி சீக்ரெட்ஸை என்னால் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வைஷு. எப்படா ப்ரப்போஸ் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் உன் மனசுலேயே நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக என்னோட காதல் அவங்ககிட்ட சொல்லிடுவேண்டி. நீ என்கிட்ட இப்படி பேசுறது, விளையாடுறது, இதெல்லாம் உண்மையாக என்னை பிடிச்சி போய் பண்ணுறியா இல்லை சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறியான்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சா நானும் கான்ஃபிடென்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணுவேன். சரி, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன். அது தெரியற வரையும் வெயிட் பண்ண மாட்டேன்னா என்ன? கண்டிப்பாக உன் மனசில் இருக்கிறத சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். கவின், என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை வைஷு, சும்மா தான். கவின், நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கட்டுமா? அதுக்கு ஜென்யூனா பதில் சொல்லணும். கேளு. அது நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? என்ன என்ன கேட்டா? இல்ல, நான் இதுவரையும் நோட் பண்ணதை வச்சு பார்த்தா நீங்க யாரையும் லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. யாரையாச்சும் லவ் பண்றீங்களா என்ன? ஆமாடி, உன்னை தான் லவ் பண்றேன். ஆனா என்னால் அதை உன்கிட்ட சொல்ல முடியலையே. சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள. கவின், உங்ககிட்ட தான் கேக்குறேன். அது வைஷு, அது வந்து நான். கவின், ஹாய் நான்சி, வாங்க. கவின், if you don't mind, shall I join with you? யா ஷூர். Thank you. நான்சி, ஷீ இஸ் வைஷ்ணவி. Hi வைஷ்ணவி, I'm Nancy. Hi. என்ன கவின், இவங்க உங்களோட ஃப்ரெண்டா? எஸ். ஓகே ஓகே. கவின், இனிமே பிரேக் வரப்ப என்னையே கூட்டிட்டு வாங்களேன். எனக்கு இந்த ஆஃபீஸில் யாரையுமே தெரியாது. தனியாக வரத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. கூட யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட தானே ட்ரைனிங் எடுத்துட்ருக்கேன். ஸோ யூ வில் கிவ் கம்பெனி டு மீ, ரைட்? ஆக்சுவலி நான்சி, நான் எல்லா டைமும் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். ரெகுலராக பிரேக்ஸ்லாம் வர மாட்டேன். எப்போவாச்சும் எனக்கா டைம் கிடைக்கணும். இல்லைனா இஃப் ஐம் ஃபீல் அன்ஈஸி ஐ வில் கம் ஃபார் பிரேக். இல்லைனா எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். அதனால தான். ஸோ உங்களுக்கு நல்ல ஷியூரிட்டிலாம் தர முடியாது. இஃப் ஐ எம் ஃப்ரீ ஐ வில் கிவ் கம்பெனி. ஓகே கவின், நோ ப்ராப்ளம், ஐ வில் மேனேஜ். அப்புறம் உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃபீஸையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்? ஐ மீன், இந்த ஆஃபீஸ்லேயும் பிடிச்சிருக்கு, நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கல்ல, அதனால் உங்களையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நத்திங் எல்ஸ். ஓ ஓகே ஓகே. ஐஷு, எனக்கு மீட்டிங் இருக்கு, கிளம்பலாமா? கிளம்பலாம் கவின். ஏய் சரஸ்வதி, எங்கடி போன? தண்ணி கொண்டு வா. அப்பா, இந்தாங்கப்பா தண்ணி. ஏய், உன்னை யார் இப்ப தண்ணி கேட்டாங்க? நான் உன் அம்மா கிட்ட தானே கேட்டேன். அவ்வளவுதானே கூப்பிட்டேன். நீ எதுக்கு வந்திருக்க? அப்பா, அம்மா வெளியே போயிருக்காங்க, வீட்டில் இல்லைப்பா, அதனால தான் நானே கொண்டு வந்தேன். இந்தாங்கப்பா, வாங்கிக்கோங்க. எங்கடி போயிருக்கா அவ? ஆளு வீட்டுல இல்லைன்னா வீட்டுல இருக்க முடியாதோ அவளால? எப்ப பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஊர் சுத்துறதே பொழப்பா வச்சிருக்கா. அப்பா, நம்ம ஊர்ல இருக்க கடைக்கு தான்ப்பா போயிருக்காங்க. டீ தூள் காலி ஆயிடுச்சு, போய் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்கப்பா. அதான்டி, உங்க எல்லாருக்கும் உடம்பு முழுக்க திமிரு அதிகமாயிடுச்சுல. முன்னாடிலாம் நான் சொல்ற பேச்ச கேட்டா அமைதியா இருப்பீங்க. இப்பெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தானே உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் எங்க உங்க காதுல கேட்க போகுது? அப்பா, என்ன ஒரே சவுண்டா இருக்கு? எதுக்கு இப்ப அவர் கத்திட்டு இருக்காருன்னு புரியலையே. இன்னொரு முறை என் அப்பான்னு கூப்பிட்ட அவ்வளவுதான். அப்பா. போதும், நிறுத்து. நடிக்காதடி. இவ்ளோ நாளா நீ என்கிட்ட நடிச்சுட்டு தானே இருந்திருக்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க, அப்படிதானே? இல்லப்பா. போதும், நிறுத்து. நடிக்கிறத முதல்ல நிறுத்துறியா? நான் சொல்றதெல்லாம் கேக்குறேன்னு கடைசி நிமிஷத்துல என் கழுத்து அறுத்துட்டல நீ.
ஏண்டி அவன் உனக்கு எந்த வகையில குறைச்சலா போயிட்டான்? ரெண்டாம் தரமா போயிருந்தாலும் நல்லா மகாராணி மாதிரி எல்லா சொத்து பத்தோட சந்தோஷமா தான் இருந்திருப்ப. ஏன் அவ்வளவு வெறி புள்ளைக்கு ஒரு அம்மாவும் உன்னால போக முடியாதோ? நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஊர் பேரே தெரியாத ஒருத்தர் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. போய் பல்ல இழிச்சிட்டு பக்கத்துல உட்காந்து தாலிய வாங்கிக்கிற. நீலாம் என்ன பொண்ணுடி? அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டல்ல. அப்பா எனக்கு தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பாருந்தேன். நீங்க தான் கேட்காம. சரி ஒத்துக்கிறேன், நான் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சரி, நான் பார்த்த மாப்பிள்ள தான் ஊர் பேர் தெரியாதவன். ஆனா கோவில்ல பார்த்து அப்பவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்களே, அப்ப மட்டும் எப்படி ஒத்துக்கிட்ட? அவனை மட்டும் உனக்கு முன்ன பின்ன தெரியுமா என்ன? அப்பா அம்மா தான். ஓ, உன் அம்மா சொன்னா யாருன்னே தெரியாதவனை கூட கல்யாணம் பண்ணிப்ப, நான் சொன்னா பண்ணிக்க மாட்டேன் அப்படிதானே? உன்னை ரெண்டாம் தரமா எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? அதை வச்சு நான் நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தேன்டி. எல்லாத்தையும் கெடுத்துட்டல. கடைசி நிமிஷத்துல கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி என் ஆசையில எல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டல. உன்னெல்லாம் அப்படியே சும்மா விடலாமா? கோவில்ல அடிச்சு கொன்னுடலாம் போல ஆத்திரம் வந்துச்சு. ஆனா அத்தனை பேர் முன்னாடி அதை பண்ணக்கூடாதுன்னு தாண்டி அமைதியா இருந்தேன். இதுல உன் அண்ணனை கூப்பிட்டு தூண்டி வேற விட்டு அனுப்பியிருக்கீங்க. அன்னைக்கு வந்து என்கிட்ட எப்படி பேசலான்னு தெரியுமா? ஒரு நாள் கூட என் முன்னாடி கூட நின்னு பேச தைரியம் இல்லாத பையன் என்கிட்ட வந்து அவ்வளவு கோவமா பேசினான். எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தானடி. அப்பா சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், அப்பா சொல்றதுதான் கரெக்ட்னு நம்பிட்டு இருந்த பையன் கிட்ட அது இதுன்னு சொல்லி அவன் மனசை மாத்தி அனுப்பி விட்டுருக்கீங்க. அவனை எனக்கு எதிரா மாத்திட்டல. இங்க பாருடி, நான் இதெல்லாம் பண்ணது ஃபுல்லா என் பையனுக்கு மட்டும்தான். இப்பவும் சொல்றேன், எனக்கு நீ முக்கியமே இல்ல, எனக்கு பையன் மட்டும்தான் முக்கியம். நீ நினைச்சிட்டு இருக்கல இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் உன்னை சந்தோஷமா பாத்துப்பான்னு. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அவங்க எல்லாம் பணக்காரங்க, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ வெறும் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்க. உனக்கு எப்படி அவன் செட் ஆவான்னு நினைக்கிற? கல்யாணம் ஆன புதுசுல எல்லாமே நல்லா தாண்டி இருக்கும். போக போக வாழ்க்கைய ஆரம்பிக்கிறப்போ உனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு புரியும். படிச்சவனுக்கு எப்பயும் படிச்ச பொண்ணுதான் எதிர்பார்ப்பாங்க. இங்க பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட. எப்படி இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட போறன்னு மட்டும் பாரு. அழு, நல்லா அழு. என்ன அவமானப்படுத்திட்டு போனல, நல்லா அழுடி. நீ என் முன்னாடியே நிக்காத. உன்னை பார்க்க எனக்கு கோவமா வருது. என்ன 2 அடி அடிக்கலன்னா எனக்கு மனசே ஆறாது. என்ன அவமானப்படுத்திட்டல. அப்பா வேண்டாப்பா, அடிக்காதீங்கப்பா. உன்னை அடிக்காம வளர்த்தது தாண்டி என் தப்பு. அடிச்சு வளர்த்திருந்தா நான் சொன்னதெல்லாம் கேட்டு என் பின்னாடியே இருந்திருப்பல. அதனாலதான் இப்ப நான் சொன்னது கூட கேட்காம உன் இஷ்டத்துக்கு இருக்க. இனிமே என் முன்னாடியே நிக்காத. அப்பா வேண்டாப்பா. ஏய், நிறுத்துங்க. என்னாச்சு நித்யா? என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு தம்பி? இங்க பாருங்க அத்தை, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இங்க வீட்டுக்கு வந்தோம். என்னாச்சு தம்பி? இங்க பாருங்க மாமா, நீங்க நித்யா கிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரையும் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் ஏன் தெரியுமா நடுவுல வரல? அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிற இடத்துல நடுவுல போக கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் அமைதியா நின்னுட்டு இருந்தேன். ஆனா அவ்வளவு அடிக்க நீங்க கைய ஓங்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறமும் பேசாம இருந்தேன்னா நான் ஒரு புருஷனே கிடையாது. ஆமாடா, நான் கைய ஓங்கினேன். இப்ப அதுல என்ன தப்பு? நீ கேக்குறதுனால எல்லாம் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல. அவ பண்ணதை தானே சொன்னேன், பண்ணாததை ஒண்ணும் நான் சொல்லலையே. சி, இப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பெத்த பொண்ணை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா நீங்க கேட்டீங்க? யாரும் தான் பொண்ணை பார்த்து இப்படி ஒரு கேவலமான கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. டேய், அவன் நான் பெத்த புள்ள, அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நேத்து வந்த நீ என்கிட்ட கேள்வி கேட்கிறியா? யோ, ஏய், என்னடி? அவரு நம்ம வீட்டு மாப்பிளைக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து பேச. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாடா போடான்னு பேசிட்டு இருக்க. என்னது மாப்பிள்ளையா? நீ வேணா அவனை மாப்பிள்ளையா தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம். நேத்து வந்தவனெல்லாம் என்னால மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியாது. முதல்ல அவளையே நான் என் பொண்ணா ஏத்துக்கல, இதுல இவனை மாப்பிள்ளையா வேற ஏத்துக்கணுமா? இங்க பாரியா, எனக்கு அவ்வளவுதான் பொறுமை பாத்துக்கோ. இன்னொரு டைம் என் மாப்பிளைய பத்தி இப்படி ஏதாச்சும் பேசிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். அத்தை, நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். நீ என்னடா பேச போற? அவளையே நான் என் பொண்ணா ஏத்துக்கல, உன்னை மாப்பிள்ளையா ஏத்துப்பனா? என் பையன் சொன்னான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை படியேறி வந்து வீட்டுல வந்து உன்னை கூப்பிட்டுட்டு வந்தேன். இல்லனா நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வர போறேன்? சூப்பர், இப்படி ஒரு அப்பாவை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நல்ல அப்பா தான் நீங்க. இவ அப்ப உங்க பொண்ணு இல்ல, அப்படிதானே? ஆமாடா, இவளை என்னால என் பொண்ணா ஏத்துக்கவே முடியாது. எப்பவும் என் பொண்ணான இவளை பார்த்ததே இல்ல, போதுமா? இவளை பொண்ணாவே நீங்க ஏத்துக்காத பட்சத்துல இவளை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏய், இத்தனை வருஷமா அவளை பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். அவளை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? இப்பதானே சொன்னீங்க இவளை நீங்க பொண்ணாவே ஏத்துக்கலன்னு.
இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, இனிமே இவகிட்ட கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. எப்ப இவள பொண்ணா கூட நீங்க மதிக்கலங்கிறப்போ அப்போ ஏன் பொண்டாட்டிய கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. இவ்ளோ நேரம் அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் எதிலையும் தலையிடாம அமைதியா நின்னுட்டு இருந்தேன். ஆனா நீங்க பொண்ணாவே மதிக்காத ஒரு பொண்ணு கிட்ட இவ்ளோ கேவலமா கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இவ என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? டேய், இவள உனக்கு ஒரு 2 நாளா தெரியுமா? அதுக்குள்ள பொண்டாட்டி பொண்டாட்டின்னு என்னமோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற. ஆமா, இவள எனக்கு 2 நாளா தான் தெரியும். ஆனா இவ கழுத்துல தொங்குது இல்ல தாலி, அதை நான் தான் கட்டினேன். அப்பனா நான் தான் அவளோட புருஷன். அப்படி இருக்கப்ப உங்களை விட அதிகமான உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. இனிமே என் பொண்டாட்டிய திட்டத்துக்கோ அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நீங்க தான் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்பனா இனிமே அவ விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க. டேய், நீ நிக்கிறது என்னோட வீட்லடா. என் வீட்ல இருந்துகிட்டு நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இவ்வளவுதான் என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் நீ மட்டும் எப்படி எனக்கு மாப்பிள்ளையா ஆகுவ? வாய மூடிட்டீரியா? ஏய், உனக்கே பேச எந்த உரிமையும் இல்லடி. நீ இருக்கிறதே என்னோட வீட்ல தான். கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். உங்களுக்கு பொண்ணே இல்லாத பட்சத்துல நான் மட்டும் மாப்பிள்ளையா எங்க இருந்து வருவேன்? இனிமே நாங்க இந்த வீட்ல இருக்க மாட்டோம். தம்பி என்ன பண்ணி அவர் ஏதோ கோபத்துல பேசிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இல்ல அத்தை, நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட். இதுக்கப்புறம் எங்களால இந்த வீட்ல இருக்க முடியாது. என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத இடத்துல என்னாலும் இருக்க முடியாது அத்தை. இவர் தான் சொல்லிட்டாருல, இது அவரோட வீடு. அவர் வீட்ல இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டுட்டாருல, அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? தம்பி, அந்த மனுஷன் ஏதோ கோபத்துல பேசுறாரியா? நீ பெருசா எடுத்துக்காதப்பா, ப்ளீஸ் பா. நான் மன்னிச்சிடுங்க அத்தை. இப்பவும் எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. ஆனா என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க. நித்யா, என்னடா பாத்துட்டே இருக்க? நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லுடா. நித்யா, அம்மா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பதில் சொல்றியா? என்ன நித்யா கேட்க போற? அது இந்த டைம்ல சொல்றத முதல்ல கேளு. மாப்பிள்ளை கிட்ட நீ சொல்லு நித்யா. ஹேமா, நீ தானே சொன்ன புருஷன் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும்னு. அவருக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எப்படிமா இருக்க முடியும்? அப்பாக்கு தான் நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லம்மா. அவருக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு அவர் பேசுறதுல எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. என் புருஷன் எந்த இடத்துலயும் மரியாதை இல்லாம இருக்க கூடாது. அவர் எடுக்கிற முடிவு தாம்மா கரெக்ட். நாங்க இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டோம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்களா படியேறி வந்து என் புள்ளன் நித்யாவை சொல்ற வரையும், நீங்களா வாயை திறந்து உங்க வீட்டுக்கு எங்களை கூப்பிடுற வரையும் நாங்க இந்த வீட்டுக்கு வரவே மாட்டோம். உங்க வீட்ல என் பொண்டாட்டி எப்படி வளர்ந்தான்ல எனக்கு தெரியாது. ஆனா என் கூட இருக்கப்ப அவ ராணியா தான் இருப்பா. எங்க வீட்ல அவ சந்தோஷமா தான் இருப்பா. அதை பார்த்து நீங்களே ஒரு நாள் சந்தோஷப்படுற நாள் வரும், கண்டிப்பா வரும். நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், வாங்க மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவீங்க. அப்படி கூப்பிடாம இதுக்கு மேல நாங்க இந்த வீட்டுக்கு படிய மிதிக்க மாட்டோம். நித்யா, அழுகாத, முதல்ல அழுகையை நிறுத்து. இப்ப கேக்குற நித்யா, சொல்லு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? என் கூட வர உனக்கு மனப்பூர்வமா சம்மதமா இல்லையா? எங்க இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். வாயை திறந்து சொல்லு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நான் உங்க கூட தான் இருப்பேன். அப்பாதான் என்ன அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, அவரே கூப்பிடாம நீங்க சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். போதுமா? இனிமே அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டா. நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அத்தை, நீங்க அழாதீங்க. என்னடா மாப்பிள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு கவலைப்படாதீங்க அத்தை. எனக்கு என் பொண்டாட்டி தான் அத்தை முக்கியம். அவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அவளுக்கான பொறுப்பு எல்லாமே நான் தான். அப்படி இருக்கப்போ அவளுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா என்னால அதை ஏத்துக்க முடியாத அத்தை. மரியாதை இல்லாத இடத்துக்கு என் பொண்டாட்டி வர்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அது அவளோட வீடாவே இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு உங்க பொண்ணை பார்க்கணும், உங்க பொண்ணு கூட வந்து இருக்கணும்னா நீங்க தாராளமா எப்பனாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். எவ்வளவு நாள் வேணாலும் உங்க பொண்ணு கூட தங்கலாம். ஆனா எங்களால இந்த வீட்டுக்கு அவரு கூப்பிடாம வர முடியாத அத்தை. நாங்க கிளம்புறோம் அத்தை. போலாமா? போலாங்க. அனிதா, கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க அனிதா. கார்த்திக் சார் எப்படி இன்னொரு 10 மினிட்ஸ்ல கூப்பிட்டுருவாரு. கிளைண்ட்ஸ் எல்லாம் உள்ள கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்காங்க. அனிதா, ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ. வாட் ஹேப்பன்? அஸ்வின், நேத்து நைட்டு நம்ம கிளியரா எல்லாமே செக் பண்ணிட்டு தானே போனோம். அப்ப ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருந்த கோடிங்ஸ் இப்போ